ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNTET பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 2022 கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். சரி, இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். சதுரத்தின் சுற்றளவு 60 சென்டிமீட்டர் எனில் பக்க அளவு காண்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அந்த சம் போட்டுடலாம். கீழே பாருங்கள், சதுரத்தின் சுற்றளவு 4a. இப்போ சதுரத்தின் சுற்றளவு தான் கொடுத்துட்டாங்க 60ன்னு. அப்போ 60க்கு அது ஈக்குவல் பண்ணுறோம். 4a = 60. அதில் பக்க அளவு கேட்டிருக்காங்க. பக்க அளவுன்றது எது அப்படின்னா ஏன்றது தான் இதில் பக்க அளவு. அப்போ ஏ வச்சுட்டு 4 அந்த பக்கம் டிவைடில் கொண்டு போயிடலாம். 60 4 அடிச்சோன்னா 15. அப்போ 15 சென்டிமீட்டர் தான் வந்து பக்க அளவு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், 15 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட எண்களில் ஏது முக்கோண எண் மற்றும் சதுர எண் ஆகும்? இதில் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கோண எண்ணா என்ன, சதுர எண்ணா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா இது ஷார்ட்கட்டில் நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஷார்ட்கட்டில் எந்தெந்த எண்கள்லாம் முக்கோண எண்கள், எந்தெந்த எண்கள்லாம் சதுர எண்கள்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரெண்டுத்துக்கும் பொருந்துகிற மாதிரி உள்ள எண்கள் தான் வந்து ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. எண்களில் எது வந்து முக்கோண எண் மற்றும் சதுர எண்ணாக வரும், எந்த ஒரு எண் மட்டும் ரெண்டுத்துலேயும் இருக்கிற மாதிரி இருக்குது, அதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ சதுர எண்கள்னால் என்ன அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூஸ் தான். 1 2 3 4 5 எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வர வேல்யூ தான் வந்து சதுர எண்கள். இங்கே நான் எழுதிக்கிறேன். சதுர எண்கள்னால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 4 ஸ்கொயர் பண்ணுறதுனா என்னது, அது ஒரு நம்பர் அதே நம்பரால் பெருக்கிறது தான். 4 16, 5 25, 6 36, 7 49. நம்ம இது வரைக்கும் போட்டுட்ருக்கலாம், இன்னும் நிறைய போடலாம். ஏன் நான் 49ஓடு நிறுத்திட்டேன் அப்படின்னா ஆப்ஷனில் பாருங்கள், இதில் பெரிய நம்பர் 49. அப்போ 49 வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். அடுத்தது முக்கோண எண்கள். முக்கோண எண்கள்னால் எந்தெந்த நம்பர்லாம் முக்கோண எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா 1 கூட 2 கூட்டணும். 2 கூட்டினீங்கன்னா 3 வரும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா 3, இந்த ரெண்டாம் நம்பர் கூட 3 கூட்டணும். 3 கூட்டினீங்கன்னா 6. அப்புறம் 6 கூட இங்கே ஃபஸ்ட்டு 2 கூட்டணும், இங்கே 3 கூட்டணும், அடுத்து 4 கூட்டணும். 6 4 10. அடுத்து என்ன கூட்டணும், 10 கூட 5 கூட்டணும். இங்கே 4 கூட்டினீங்களா, இங்கே 5 கூட்டுங்க, 15 வரும். 15 கூட அடுத்து 6 கூட்டணும், 21. 21 கூட 7 கூட்டுங்க, 28. 28 கூட 8 கூட்டுங்க, 36. 36 கூட 9 கூட்டுங்க, 45. 45 கூட 10 கூட்டுங்க, 55. ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் போட்டால் போதும். ஏன்னா பெரிய இருக்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்கிறதுல இருக்கிற நம்பரே பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 49 தான். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே 49 50க்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாமே சதுர எண்கள், ஓகேங்களா? இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், இதெல்லாம் சதுர எண். 1 4 9 16 25 36 49. அடுத்தது முக்கோண எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 1 3 6 10 15 21 28 36 45 55. ஓகேங்களா? ரெண்டுத்துலேயும் சேமாக வர நம்பர் எதுன்னு நீங்கள் பார்க்கணும். இதில் 1 வந்திருக்கு, 1 வந்துருக்கு. 1 விட்டுருங்க, ஓகேங்களா? 1 நீங்கள் விட்டுருங்க. 1 வந்து ஆப்ஷனில் இல்லை, அதனால் அதை நீங்கள் விட்டுடலாம். அடுத்து பாருங்கள் 4, இதில் 4 இல்லை. 9 இருக்கா, 9 இல்லை. 16 இருக்கா, 16 இதில் இல்லை. 25 இல்லை. 36 பாருங்கள், இதில் 36 இருக்குது, இதுலேயும் 36 இருக்குது. அடுத்து 46, அதை விட பெரிய நம்பர் எது பாருங்கள், 49 இருக்குது, இதில் 49 இல்லை. அப்போ ரெண்டுத்துலேயும் சேமாக உள்ள நம்பர் எதுனா 36 தான். அப்போ ஆன்சர் வந்து 36. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்கள் சதுர எண்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கோண எண்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேயும் சேமாக வர எண் தான் வந்து இதில் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 36. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 1,25,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. கனசதுர வடிவம் சொல்லிட்டாங்க, அதில் நீர் கொள்ளும் எவ்வளோ லிட்டர் நீர் கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொள்ளும் அப்படின்றது கன அளவு அல்லது கொள்ளளவு ரெண்டுமே ஒன்று தான். கொள்ளளவுன்னு சொல்லலாம். அப்போ கன அளவு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக பக்கத்தின் நீளத்தை வந்து மீட்டரில் நம்ம கண்டுபிடிச்சலாம். இது லிட்டரில் கொடுத்துருக்காங்க, நம்ம மீட்டரில் மாற்றி போடணும், பக்கத்தின் நீளத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், a³ கன அளவுகள். இப்போ a³ அங்கே கொடுத்துட்டாங்க 1,25,000 கொடுத்துட்டாங்க. கன அளவு தான் வந்து 1,25,000 லிட்டர். அதை நீங்கள் மீட்டராக மாற்றணும். 1000 லிட்டர்ன்றது 1 மீட்டர் கியூப். அப்போ 1 லிட்டர்ன்றது 1/1000 மீட்டர் கியூப்.
ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1,25,000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 1,25,000 1000ஆல் நம்ம வகுக்கணும். இந்த 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 125 மீட்டர் க்யூப்பில் இருக்குது. இது வந்து ஏ க்யூப். நம்மளுக்கு பக்க அளவு ஏ தான் தேவை. அப்போ இந்த க்யூப் அந்த பக்கம் போச்சுன்னா க்யூப் ரூட்டாக மாறும். ஓகேங்களா? அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 125. இப்போ 125 நம்ம டானா வகுத்தில் போட்டு அதனுடைய டிவைசர்லாம் கண்டுபிடிக்கணும், வகுத்திகளை கண்டுபிடிக்கிறோம். 5ஆல் வகுக்கலாம். 2 5 10, 5 5 25. திருப்பி 5ஆல் வகுக்கலாம். 5 5 25. அப்போ 3 5 பெருக்குனீங்க அப்படின்னா 125 கிடைக்கும். இங்கே க்யூப் ரூட்னா என்னென்னா, ரூட்டுக்குள்ளே 3 நம்பர் ஒரே நம்பர் வந்துன்னா அதுக்கு மேலே ஒரு நம்பரை வெளியில் எடுக்கிறது தான் இதற்கான அர்த்தம். அதேமாதிரி ஸ்கொயர் ரூட், வெரி ரூட் வந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஒரு நம்பரை வெளியில் எடுக்கிறது தான் வந்து ஸ்கொயர் ரூட். இப்போ இது க்யூப் ரூட் கேட்டிருக்கான். அப்போ 125 க்யூப் ரூட் எடுத்துகிறோம் அப்படின்னா 5. அப்போ பக்க அளவு, பக்கத்தின் நீளம் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், 5. ஓகேங்களா? இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.